தீர்த்தமும் ஆடிக்கொண்டு கடந்தனர் புவியில் தெய்வார் கடுக வழி நடந்தாரே. கைலாசத்திலே தேவர்கள் எல்லோரும் ஆண்டவனை தொழுது நிற்க தேவர்கள் பகவானை பார்த்து சொல்லுகின்றார்கள், சுவாமி நாங்கள் எல்லாரும் இப்படியே இருக்கிறோமே சுவாமி, எங்களுக்கு குரு வேண்டாமா? குருவுக்கு குருவரால் வேணும். ஆமா, எங்களுக்கு எல்லாருக்கும் குருவாக குருதவசி ஐயாவை கல்வி செய்ய வேண்டும் என்று சொன்னவுடனே பகவான் தேவர்களுடைய வார்த்தையை கேட்டு, அதாவது உங்களுக்கு குருதவசி
ஓசி ஐயாவை பிரவி செய்ய வேண்டுமையானால் உங்களுக்கு குருவாகவும் இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் குருவாகவும் குரு சுவாமியாக பிறவி செய்வதற்கு வட கைலாச மலையிலே வேள்வி குழியானது வெட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார். வார்த்தையை கேட்ட தேவாதி தேவர்கள் வட கைலாசத்திற்கு வருகின்றார்கள். ஆமா, வந்தவர்கள் முதல்ல வேள்வி வெட்ட வேண்டுமையானால் தலங்கள் பார்க்க வேண்டும் அல்லவா? தலம் பார்க்க வேண்டும் என்பதற்காக அப்படியே சுத்தி சுத்தி பார்த்தாங்க பாருங்க. ஆமா, கழுவந்தட்டா பாறையிலே அழகான முறையிலே வேள்வி வெட்டலாம் என்று தலமானது குறித்தார்கள். ஆமா, இப்படியாக விழுமைக்கு ஏற்ற தலங்களை குறித்து விட்டு அகலம் 51 அடி அகலம் 63 அடி நீளம் அளந்து பெருக்கி அழகான முறையிலே வேள்வி குழியானது வெட்டுகின்றார்கள். வெட்டி அப்படி திருத்துறாங்க. ஆமா, வெட்டி ஒரு வருடம் வெட்டினார்கள். ஒரு ஆள் பெருசம் தாழுது. 2 வருடம் வெட்டினார்கள், 2வது வருஷம் தாழுது. ஒரு ஆள் பெருசம் அதாவது 6 அடி தாழ்ந்தது பாருங்கள். ஈராள் பெருச வெட்டி இறங்க படிய வைத்தார் பெருச வெட்டி வரா
61 அடி அகலம் 63 அடி நீளம். ஆமா இப்படி அளந்து சதுரமாக வெட்டுகின்றார்கள். சரி. ஒரு ஆள் பெருசம் ஒரு வருடம் வெட்டும் போது தாழுது. ஆமா ஒரு ஆள் வருஷம் தாருது. ஆமா இப்படி 2 3 4 என்று அப்படியே 8 வருடம் வெட்டினார்கள் பாருங்கள். ஆமா. 8வது வருடத்திலே வெட்ட பாறையானது தோன்றுகின்றது. ஆமா. பாறையை அடித்துடைத்தார்கள். அதை சுத்தி 4 பக்கமா கெட்டுறாங்க. ஆமா நல்லா திருத்துறாங்க. ஆமா அதாவது 8 முடிந்து 9 10 வருடம் வெட்டினார்கள். சரி. 10 வருடம் வெட்டி ஆமா. அந்த வேள்வி குழியை வெட்டி முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டாங்க. ஆமா வேள்வி குழியை வெட்டி 4 மூலையும் ஒழுங்காக அழகான முறையிலே திருத்தி ஆமா. இந்த தேவாதி தேவர்கள் அப்படியே உருக்கள் எல்லாம் எழுதணும். ஆமா இனிமேல் நாமல் குருசுவாமி ஐயாவை பிறவி செய்ய போறோம் பாத்தீங்களா? ஆமா. ஆகையினால் உருக்களை எழுத வேண்டும் என்று சரி. யார் யாருடைய உருக்களை எல்லாம் எழுதுகின்றார்கள் என்று பார்த்தால் யாருடைய உருவம்? இந்திரனாருட உருவது எழுத யாருட உருவத்தை எழுத இறையவனாருட உருவது எழுத சந்திரனாருட உருவது எழுத யாருட உருவத்தை எழுத சண்முகனாருட உருவது எழுத வேதாந்தக்குரு உருவது எழுத வேதாந்தத்துவ உருவத்தை எழுத முருகன் சடைமுடி உருவது எழுத யோக வேசி உருவது எழுத தேசி உருவத்தை எழுத ருத்ராட்ச மாலை உருவது எழுத சடையிட தாவண உருவது எழுத தாவது உருவத்தை எழுத மாதா பொருளே உருவது எழுத மாத்திர கோல உருவது எழுத ஆட்டு கோடு உருவத்தை எழுத வடுவாள் ஆயுதம் உருவது எழுத திருநீர் கப்பலை உருவது எழுத திருச்சி கப்பலை உருவத்தை எழுத கிறிஸ்தவநாசன் உருவது எழுத இப்படியாகவே உருவது எழுதி யாருடைய உருவத்தை எழுதி ஏற்ற வேள்வி குழியை விட்டு தெய்வார்கள் கரையேறினாரே. இந்த விதமாகத்தானே இந்த தெய்வாதி தேவர்கள் உருக்கள் எழுதுகின்றார்கள். இந்திரனார் உருவ எழுதுகின்றார்கள். இறைவனாருடைய உருவை எழுதுகின்றார்கள். சந்திரனோட உருவம் எழுதுகிறார்கள். சண்முகநாதருடைய ஒரு எழுதினார்கள். கந்த கணபதி உருவம் எழுதுகிறார்கள். ஆமா தென்னைக்கு கப்பரை புலித்தோல் ஆசனம் ஒரு எழுதினார்கள். முக்கியமா குருசாமியுடைய உருவை எழுதுகிறாங்க. ஆமா. ஆமாம் அதாவது பிறகு சடைமொழி உருவை எழுதுகின்றார்கள். ஆமா, கலப்ப சட்டை ஒரு எழுதினார்கள். ஆமாம் காவி வேஷ்டி உருவ எழுதுகின்றார்கள். திருப்புறம்பு உருவ எழுதுகின்றார்கள். இருக்கிறதுக்கு ஆசனத்துடைய ஒரு கூட எழுதுகின்றார்கள். சரி. இப்படியாக உருவை எல்லாம் எழுதி முடித்து விட்டு ஆமா. இந்த தேவாதி தேவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? என்ன செய்கிறார்கள்? வேள்வி சீக தங்கம் பூசி மேலே நமசப்படுதே வெள்ளவரத்தி நம்பதித்தா வெள்ளவரத்தி நம்பதித்தா
பொழி ஆளி பொழி ஏழவை பொழி தேடவை ஆளி பொழி தேடவை ஆளி பொழி தேடவை அஞ்சி ஒரு வஞ்சியமாகாதே அஞ்சி ஒரு வஞ்சியமாகாதே ஒரு வஞ்சியமோ ஆகோ ஒரு வஞ்சியமாவாதே தொட்டதொரு மரங்கள் எல்லாம் கழித்து கழித்தவர்கள் காரித்தவர்கள் கழித்து கழித்தவர்கள் காரித்தவர்கள் ஆடுவனதொரு திருவாரா ஆடுவனதொரு திருவாரா தமிழ் சேர் வைகைகள் தான் கடந்து கிங்கிரியா கடந்து கிக்கிரியா கடந்து கிங்கிரியா கடந்து கிக்கிரியா சந்தனங்கள் வாழ்மலையில் வந்தார் சந்தனங்கள் வாழ்மலையில் வந்தார் கடங்கள் வாழ்வடையில் வந்தார் கடங்கள் வாழ்வடையில் வந்தார் தேடறிய சந்தனமும் திடமான புத்திரிக்கா திடமான புத்திரிக்கா கரித்தாரி வேள்விக்கு என்று கரித்தாரி வேள்விக்கு என்று பாடலும் பாடலுமாய் அரகர போச்சி என்று அரகர போச்சி என்று அழகு அவர் விட்டு வாரா அழகு அவர் விட்டு வாரா அரைத்ததோர் விறகையெல்லாம் தானமே வண்டி வச்சு சிறந்த வேள்வி கரைதனில் கொண்டு வந்தாரே இப்படியாக இந்த தேவர்கள் திரு உருவானது எழுதிவிட்டார்கள் அழகான முறையிலே தங்க மலம் எல்லாம் பூசினார்கள் இனிமேல் நம்ம வேள்வி குளிய நாம ரெடி பண்ணியாச்சு இனிமேல் நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என்ன செய்யணும்? வேள்வியை வளர்த்தால் தான் நாமல் நினைத்தது மாதிரி குருசுவாமி ஐயா பிறவியாவார் ஆகையினால் வேள்வி வளர்க்க வேண்டுமையானால் சும்மா வேள்வி வளர்க்க முடியுமா விறகு வேணுமோ? ஆமாம் வேள்வி வளர்க்க வேண்டுமையானால் அனல் வேண்டும் தீ வேணும். ஆமாம் தீக்கள் வேண்டுமையானால் விறகு இருந்தால் தான் தீ பற்றி பிடிக்கும் விறகு வேண்டுமையானால் நாம பிறவி செய்ய போகிறது இந்த குருவுக்கெல்லாம் குருதவசி ஐயாவை நாமல் பிறவி செய்ய போகின்றோம் அவரை பிறவி செய்து சாதாரண மரங்கள் எல்லாம் வெட்டி கொண்டு வந்தாலும் வேள்வி வளர்க்க முடியாது மனம் வீசும் விறகுதான் வேணும். ஆமா மனம் வீசக்கூடிய விறகுகள் வேண்டும் என்று வடமலைக்கு வருகின்றார்கள் மலைக்கு மேல வந்து பார்த்தாங்க பாருங்க அத்தி மரத்தை கண்டார்கள் அத்தி இத்தி ஆகுமா ஆகாது ஆகாது. ஆமாம் ஆள் அரசு ஆகுமா அத்தி மரம் தான் ஆலமரம் அரச மரம் அந்த மரம் தான் வேள்விக்கு ஆகாதா? புங்கு மரம் பொன்னை மரம் கொன்னை மரம் இப்படிப்பட்ட எந்த ஒரு மரமும் வேண்டாம் என்று கண்டதொரு மரங்களை எல்லாம்
எல்லாம் கழித்து கழித்து இந்த தேவார்கள் ஆமா. மீண்டும் மேல் மலையில நாம நினைச்சது மாதிரி மரங்கள் இல்லை. ஆமா, சாதாரண மரம் தான் இருக்குது. ஆமாம், ஆகையினால் நாமல் மனம் வீச கூடிய விறகுதான் வேண்டுமே என்று அடிவாரத்து மலையிலே வந்து பார்க்கின்றார்கள். ஆமா. வந்து பார்க்கக்கூடிய சமயத்திலே அப்படி அதாவது மனம் வீசக்கூடிய சந்தன மரத்தை கண்டார்கள். ஆமா. சந்தன மரத்தை கண்டார்கள், சாணவளமாக தரித்தார்கள். குந்திரிக்க மரத்தை கண்டார்கள், கொப்பு குலை எல்லாம் தரித்தார்கள். ஆமாம், குங்கும மரம், குந்திரிக்க மரம், இப்படிப்பட்ட எல்லா மரத்தையும் பார்த்தாங்க பாருங்க. ஆமா. மனம் வீசக்கூடிய விறகுகளை எல்லாம் சாண முளமுமாக தரித்தார்கள். அப்படி. ஆமா, மரங்கள் எல்லாம் நம்ம வெட்டியாச்சு. ஆமா. இதெல்லாம் தலைச்சு மடம் கொண்டு போக முடியுமா? போக முடியாது. முடியாதுல்ல. ஆமா. ஆகையினால் எல்லாம் நம்ம அந்த வேள்வி கரையின் பக்கத்திலே கொண்டு போனாதான் வேள்வி குழிக்குள்ளே நம்மள அடுக்க முடியும். அப்படி. ஆகையினால் ஆ, வண்டாக்க மரத்தை கண்டார்கள், ஒரு வண்டி அங்க சமைத்தார்கள். ஆமா, வண்டி செய்ய வேண்டுமே, ஆனால் வண்டக்க மரத்துல தான் வண்டி செய்ய முடியும். ஆமா. என்ன செய்ய முடியாது. வேற மரத்துல செய்த அந்த வண்டியா இருக்காது. ஆமா, வண்டி நிக்காது, வண்டி நிக்காது. மாட்டு வண்டி மாதிரி இருக்கும். அதாவது அந்த மரத்துல செய்தாலும் அந்த மரம் வந்து நல்ல பலமா இருக்குமா. ஆமா. ஆகையினால் வண்டாக ரத்தை கண்டார்கள், வண்டியாக செய்தார்கள். சரி, சரி. வலிமை மிகுந்த 2 கிடாக்களை போட்டி ஆ. அதிலே வெட்டி வைத்த மரங்களை எல்லாம் ஏற்றி ஆமா. அப்படியே கொண்டு வர்றாங்க வண்டிய. ஆமா. வடமலை, குமடுகள், ஆறுகள், அடவிகள் எல்லாம் கடந்து வருகின்றது இந்த வண்டியானது. வருகிறது, வருகிறது. ஆமாம், அதாவது காலாப்தி மலையிலே கழுவந்தட்டா பாருங்க கொண்டு வந்தாங்க பாருங்க. சரி. வேள்வியின் பக்கத்திலே விறகை அடுக்கினார்கள். சரி, அப்பா. ஆமா, வேள்வியின் பக்கத்துல கொண்டு தட்டினாங்க. ஆ. சிறுவிறகு ஆனதெல்லாம் கேள்விதானம் பாதிப்பாரு. பெருவிறகானதெல்லாம் மேல்விரமாக பாதிப்பாரா? ஏன் தெரியுமா? ம். அதாவது சிறுவிறகுல எல்லாம் தீ சீக்கிரமா பற்றி பிடிச்சிரும். நம்ம கப்பலை பிடிச்சுக்கிடும். ஆமா, பெருவிறகுல எல்லாம் தீ பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும். அப்படி. ஆமாம், ஆகையினால் சிறுவிறகு ஆனதெல்லாம் கீழே பாவித்தார்கள். சரி. பலவிறகு ஆனதெல்லாம் மேல்விதானம் பாவித்தார்கள். அப்படி. ஆமா, வாடை, புனுகு, சந்தனம், இப்படி எல்லாம் தீபதூபம் எல்லாம் காட்டினார்கள். குடுகுடுமா நெய் ஊத்தினாங்க. ஆமா. ஆமாம், இந்த விதமாகத்தானே அப்படி. செய்ய திற வேள்வி தன்னில் செய்ய திரு வேள்விதனில் தீபதூபம் காட்டுவாரா சேரத்தை வார்த்தோமரங்கள் தெய்வத்தை வார்த்தோமரங்கள் வாரி வாரி தூவுவாரா துய்ய பஞ்சவாத்தியங்களே துய்ய பஞ்சவாத்தியங்களே சோழ்கடலை போல் ஓலங்களே. சிவ
அடிக்கினார்கள், வேடியிலே விறகெல்லாம் அடிக்கினார்கள். சரி. ஆமா இப்படியாக ஆ, இந்த வேடியில விறகெல்லாம் அடிக்கியாச்சு. ஆமா. ஆமா ஆறுகோட்டை சாம்பிராணி அடி வேடியிலே வாரிப்பாரா. அப்படி ஏழு கோட்டை குத்திரிக்க இடைவிடாமல் தூவாராம். ஆமா ஆமா. இப்படியாக எல்லாமே வேடியில விறகெல்லாம் அடிக்கியாச்சு. அப்படி வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் போட்டாச்சு. ஆமா, ஜாதி ஜமாத் எல்லாம் போட்டாச்சு. ஆமா எல்லாமே போட்டாச்சு. சரி. இனிமேல் வேடியானது வளர்க்க வேண்டுமையானால் தீக்கள் வேண்டுமல்லவா. நிச்சயமாக. ஆமாம் என்று இந்த தேவார்கள் வெள்ளையானை துரத்தி கொண்டு விரைய தேவாரங்கள் ஓதுகின்றார்கள். சரி. காரானை துரத்தி கொண்டு கடுக தேவாரங்கள் ஓதுகின்றார்கள். ஆமா, ஊதி ஊதி பாக்குறாங்க. ஊதுறாங்க. ஆமா, அதனால தீ பத்த மாட்டேங்குது. அங்க வெறும் காற்று மட்டும் தான் இருக்குது. அனல் இருந்தா தானே தீ எழுப்பி பற்றான். ஆ, இப்படியாக அப்படியே. தீக்கள் இல்லை என்று சொன்னவுடனே ஆமா. இந்த தேவர்கள் தங்களால 7 மட்டும் சாதித்து பார்த்தார்கள். இந்த தேவர்கள் ஆமா, முடியவே இல்ல. ஆமா நம்மால இனிமேல முடியாது. முடியாது. இனிமேல் கைலாசத்திலே கற்கண்ட பகவானிடத்திலே சொல்லுவோம் என்று அப்படி. பகவானிடத்திலே வருகின்றார்கள். இந்த தேவர்கள் பகவானை பார்த்து சொல்லுகின்றார்கள், என்ன சொல்கிறார்கள்? தீக்கள் இல்லை சிவன் முதலே தீக்கள் இல்லை பகவானே. ஐயோ. தீக்கள் இல்லை என்று சொன்ன வார்த்தையை கேட்டார் பகவான். அப்படியே கோபத்துல வர்றாரு. வந்தவர் அந்த வேள்விக்குரிய கோபத்துல ஏறிட்டு பார்த்தார் பாருங்கள். சரி. வேள்வி ஏறிட்டு பார்க்கக்கூடிய சமயத்திலே நெற்றி கண்ணானது திறக்கின்றது. எப்படி தீ பாய்கிறது? ஆமா, ஒரு கண்ணிலே கட்டி அனலாக சொல்கின்றது. ஆமாம் அந்த கட்டி அனல் தெரிச்சது பாருங்க. அந்த கப்பலை கொண்டு அந்த அனலை ஏந்தி பிடித்தார்கள் இந்த தேவர்கள். சரி. ஏந்தி அனலை அப்படியே அந்த வேள்வி குழியுள்ளே போட்டாங்க பாருங்க. ஆமா. அனலானது குப்பனை பற்றி பிடிக்கின்றது. செம்பருத்தி பூ போல அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. ஆமா ஆ. செம்பருத்தி பூ போலே அழகான முறையிலே கொழுந்தானது வெட்டி எரிந்து கொண்டிருக்கின்றது. சரி. இப்படியாக ஆகா. அந்த தேவர்கள் அப்படியே அந்த வேள்வியை வளர்த்தாங்க பாருங்க. ஆமா. அந்த வேள்வி குழிக்குள்ளே உருக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கின்றது. ஆமா. இந்திரன் ஆருட உருவது வளர, ஆரோட ஒருவது வளர, இறைவன் ஆருட உருவது வளர, சந்திரன் ஆருட உருவது வளர, ஆரோட ஒருவது வளர, சண்முகன் ஆருட உருவது வளர, வேதாந்தன் கூற உருவது வளர, ஒருவது வளர, பெருகன் சடைமுடி உருவது வளர, ஆனை தோலும் உருவது வளர, ஆனே போல ஒருவது வளர, செம்பன் மாறுத உருவது வளர, பொய்தோல் ஆசனம் உருவது வளர, ஆசனம் ஒருவது வளர, இப்படியாகவே உருவது வளர, கரிவழி காரம் உருவது வளர, காரம் ஒருவது வளர, அந்த நல்ல வேள்வி கொலையிலே ஒரு சுவாமி ஐயா வேள்வி கொலியில் வந்த பிறவிகளானாரே. இப்படியாக வேள்வி வளர்ந்தது பாருங்க. சரி. அந்த வேள்வியிலே அதாவது உருக்கள் எல்லாம் எழுதினார்கள் பாருங்கள். ஆமா. அந்த உருக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கின்றது. ஆமா. கால் வளர, கை வளர, கண் மூக்கு செவி வளர, சரி. இந்திரனார் ஒரு, இறைவனார் ஒரு, சந்திரன் சண்முகன் எல்லோருடைய உருக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கின்றது. அப்படியே. முக்கியமா குருசுவாமி ஐயா அதாவது காவி வஸ்திரம் ஒரு வளர்கின்றது. அப்படி திருப்பி அப்புறம் ஒரு வருகிறது. ஆ? ஆ? யோக வீஷ்டி ஒரு. ஆமாம் யோக வீஷ்டி உருவானது வளர்கின்றது. கப்பலை உருவாகிறது. ஆமா, பொரித்தோலாசனம் ஒரு வளருது. பிறகு சடைமுடி உருவானது வளர்கின்றது. கை ஒரு புறம்பும் ஒரு வளருது. ஆமாம் இப்படியாக அழகான முறையில் உருக்கள் எல்லாம் வளர்ந்து வருகின்றது. ஆமா. ஆமாம் இப்படியாக ஒரு சுவாமி ஐயா வெள்ளியிலே பிறந்து வளர்கின்றார். சரி. இந்த சமயத்திலே திண்ணமுடன் அந்த வேலி கரையில் சிவகுரு பண்டாரோ, தினமுடன் வேலி குழி விட்டு கரையில் செல்லோ நேரோ.
என்பவடன் பச்சை பல்லக்கு ஏறி பவனி வந்தாரே